வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் எப்படி கர்மா நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்ற பயிற்சிகள் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை எப்படி மாற்றி அமைக்கிறது, அது ராசிக்கு எத்தனாவது இடம் வரும்பொழுது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத துல்லியா பார்த்துட்டு இருக்கோம். அது வரிசையில் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2025 கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக அமைய போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஆகஸ்ட் 2025 எப்படி அமையுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டம சனி முடிந்து 3 மாதம் ஆகிவிட்டதுங்கிறது நீங்க ஞாபகம் கொள்ள வேண்டும். ராகு 8ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார். 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் இடம் கடகராசிக்காரர்களுக்கு வலுக்கிறது. 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மாதிரியான ருணச்சத்ரு பாவம், அடுத்தவங்களோட மணி, கடன், உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், அது மாதிரி சில விஷயங்கள் குரு பார்வையால் தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய குருவால் வலுப்பெறுகிறது. கொஞ்சம் ஒரு சுப கடனால அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்பு, அஷ்டம சனியிலிருந்து வெளியில வரக்கூடியவங்க சில பண நிதி ஒரு கடன், கூட்டு தொழில வரக்கூடிய அமௌண்ட்டு, அடுத்தவங்களுடைய பணம், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி சில விஷயம் மூலமாக நமக்கு வரக்கூடிய பணம் மூலம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள், விரிவிப்பு, அதாவது தொழிலை அதிகரிக்கக்கூடிய, நம்மளே விரிவடையக்கூடிய விஷயத்துக்காக ஒரு இது மாதிரி நிதி எடுத்து நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே காட்டுது. இதுல நீங்க முக்கியமா இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, அதிக கடனுக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. டெவலப் பண்றேன் ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இறங்குறதுக்காக நம்ம சக்திக்கு மீறின கடனை செய்து கொண்டால் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிருங்கிறது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே சமயத்துல சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டம சனி முடிந்து விட்டது. 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்தில் சனி இருந்து சில தகப்பனார் ரிலேட்டடான சில விஷயத்திலாம், சில ஆக்டிவிட்டிஸு, சில ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, சில எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது, மெனக்கெடுவது, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. கொஞ்சம் தூர பிரதேசம் போகிறது, உடல் உபாதைகள் கொஞ்சம் பிரச்சனையாகி அப்படி சரியாகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் கொஞ்சம் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது. அது மாதிரி சில அந்நிய சூழ்நிலையில போய் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. டிராவலிங் அதிகமாக கொடுக்கும். குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க அது மாதிரி அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு மெல்ல ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போக முற்படும் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் கொஞ்சம் அந்த உயர்வு பெறுகிறேன், அதுல வாங்கின அடியிலிருந்து மீள போகிறேன்ங்கிறதுல அகலக்கால் வைக்காமல் மெல்ல ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வியாபாரிகள், வேலையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பண்ணணும்ங்கிறது மனசுல வச்சுக்கணும். அதே சமயத்துல குரு பலன் சில பேருக்கு கிடைக்குதுங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்த்தாலும் 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்கும். அதே சமயத்துல கடன் வாங்கி இடம் வாங்குறது, வண்டி வாகனம், பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, ஹோம் லோன் போய் வீடு கட்டுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அந்த கல்யாணம் முடிஞ்சது ஒரு புது இடத்துக்கு போறது, புது வீட்டில் போய் குடியேறுறது, அது மாதிரி விஷயங்களும் கொடுக்குது. ஸோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிதி புழக்காட்டங்கள், அது மூலமாக சொத்து வாங்குவது, அது மாதிரி அதிகமான காமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரருக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 பரிபூர்ணமாக உண்டு. மாணவர்கள் படிப்பதற்காக கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக அந்த வாய்ப்புகள் தேடி வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். வெளிநாட்டில் செட்டில் ஆகிறவங்களுக்கு அங்கேயே ஸ்திரத்தன்மையோட PR, சிட்டிசன்ஷிப், அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மெல்ல அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து மீண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளுக்கு நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம்
ஒரு லோன் போட்டு வாங்கி வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. செல்வ செருக்கள் கொஞ்சம் பேரை வந்து ஒரு ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள், ஒரு நகைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது மாதிரி நகைச்சீட்டு போடுறவங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நிறைய போடக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி அமைப்புகள் கடகராசிக்காரருக்கு பரிபூர்ணமாக உண்டு. குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி முடிஞ்சிடும். செலவுக்கு மீறின வருமானங்கள் வரலினாலும் கொஞ்சம் அப்படி இப்படி திரட்டி நம்ம கொஞ்சம் வேணுங்கிற விஷயத்தை செஞ்சுப்போம். அது அடுத்த வருஷம் கொஞ்சம் படிப்படியாக அதை அடைப்பதற்கு நம்ம முற்படுவோம். அதுதான் இப்போ போயிட்டு இருக்கிற படலம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தவறு இல்லை. அஷ்டம சனியில் தாக்கத்தில் 2023-24 நம்ம பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர் இப்போ தான் மீண்டும் கொஞ்சம் இயல்பான சூழ்நிலைக்கு நோக்கி வந்துட்டு இருக்கீங்க. தவறு இல்லை. இது ஒரு மாதிரியான ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிற ராஜோகாதிபதியே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலேயே மாதம் முழுக்க இருக்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திலேயே குருவோடு இருக்கிறார். சுக்கிரனும் 12ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கு. 2025 ஆகஸ்ட் 20க்கு மேலே மாதத்தின் கடைசியில தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே வந்து ராசிக்குள்ள வருவதனால இன்னும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் மனைவினா கணவர்னா மனைவி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்புகள், பங்குதாரர்களுக்கிடையே இருந்த ஒரு மனக்கசப்புகள் மாத கடைசியில் கொஞ்சம் நல்லா சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ மாதத்தின் முதல் 3 வாரம் நிறைய விரயங்களும் சுப செலவுகளும் அலைச்சல்களும், மாதத்தின் கடைசி வாரங்கள் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 காமிக்குதுங்க. அதே சமயத்தில் புதன் ராசிக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஓரளவு கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. ஸோ எந்த விதத்திலையும் சனி செவ்வாய் தாக்கம் இல்லாமல் இருப்பதனால ஓரளவுக்கு ராசி அதிபதி அந்த மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா செவ்வாயும் சனியும் நேர்கோடு பார்த்துக்கிறாங்க 3ஆம் இடம் 9ஆம் இடம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இளைய சகோதர விஷயங்கள், தகப்பனார் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களோட ஹெல்த் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட உறவுகளையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுதான் வந்து ஓரளவுக்கு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி ஓவராலாக நல்ல அமைப்புகள் தான். அஷ்டம சனியிலிருந்து படிப்படியாக நீண்டு வந்துகிட்டு இருக்கிறீர்கள். இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எப்படி வந்து உங்களுடைய லக்னம் இருக்குது, அந்த லக்னத்துக்கு தகுந்த யோகமான தசைகள் போகிறதா, அவயோக தசைகள் போகுதா, அதெல்லாம் கோச்சார அமைப்பில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுகிறது, எது மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுத்துனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சீராக செல்லும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். இது பொதுவான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.